வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் வேல்தாரி, சுங்குடி, மயூரி, பிக் பார்டர், ஒன் சைட் பிக் பார்டர் சாரீஸ். சூப்பராக ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட்டாக பல்லுவில் உங்களுக்கு இதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு அப்படியே கொடுத்தா போட்டால் ப்ரைஸ் அதிகமாக தெரியும்னால தான் ப்ளவுஸ் ப்ரைஸ் இது தனித்தனியாக சாரீ ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அந்த பிக் பார்டரில் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் நம்ம பிக்காக நல்லா பெருசு பெருசாக மயில் அன்னம் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் பிக் பார்டர் சாரீஸ்லாம் ரொம்ப விரும்புவாங்க. இது உங்களுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு சின்ன பார்டர் வந்துடும், கீழே கட்டுறதுக்கு தான் வந்து பிக் பார்டர் டிசைன் தெரியும். அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ளீட் வச்சு கட்டினீங்கன்னா அந்த டிசைன் ஃபுல்லாக அப்படியே மேலே ஒன் சைடில் ஃபுல்லாக வந்துடும். ரொம்பவே அருமையான கலெக்ஷன்ஸ், கலர் சார்ட்ஸுமே சூப்பராக இருக்குது. அந்த ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேல்தாரி அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் சேரீயில் இல்லை, சேரீ வந்து ப்ளெயினாக வந்திருக்கு. ஒரு சில சேரீ வந்து செக்குடாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா சேரீ மட்டும் வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது வச்சுருப்பீங்க, இந்த இதில் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு சேரீ இப்போ நீங்கள் ஒரு 10 சேரீ வச்சுருக்கீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு 2 கலர்னால் அதே நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு, அதாவது அதில் வந்துட்டு ஒரே கலராக இருக்கணும். அதில் நீங்கள் இந்த டிசைன்ஸ் வச்ச ப்ளவுஸ், டிசைனர் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5-6 சாரீக்கு அதையே நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் தனித்தனியாக மேட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது இப்போ ட்ரெண்டிங். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி போடுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ரெஸ்னைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் வரும். வீட்டில் தனியாக இருக்கிறவங்க நம்ம ஏன் இதை ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா வேறு வழி இல்லை. ஒரு டைமில் நம்ம எல்லாமே ஓடணும். நம்ம இருந்த காலங்கள் வேறு. அன்றைக்கி எல்லாருமே ஒன்றா பேசணும். எல்லாருமே ஏதோ ஒரு ஊரில் இருந்தோம், பக்கத்தில் ஏதாவது சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க. இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி எதுவுமே இல்லை. எல்லாருமே தனித்தனியாக செப்பரேட்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைகளை அனுப்பிச்சிட்றோம், முடிச்சுட்டு நமக்கு மிச்சம் இருக்கிற காலங்கள் நம்ம தனியாக தான் வாழ்ந்தாகணுன்ற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. யாருக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற டைம் கிடையாது. அப்போது நீங்கள் உங்களுக்கு தேவை இருக்குது, அதுக்காக நம்ம எங்கேயும் போகாமல் வராமல் எதுவும் வாங்காமல் இருக்கவும் முடியாது. அப்போது இந்த ஆன்லைனுங்கிறத அது என்ன, உங்களுக்கு அது கரெக்டான சூட்டபிளான சாய்ஸாக அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குனே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் கூட இல்லாத மாதிரி இப்போ நிறைய பேங்க்ஸ்லாம் கூட இருக்குது. அப்போது அதுக்குன்னு தனியாக ஒரு, இப்போ நீங்கள் உங்கள் யாராவது ஒருத்தர் வச்சுருப்பீங்க, அவங்க இன்னொருத்தவங்க நம்பரில் கூட நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரான்சாக்ஷனுக்காக வச்சுக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கணும். அதில் அவங்க இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் ஃபோன் பண்ணாலும் தெரியாதவங்க, உங்களுக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்கு, வேறு எதுலேயோ நீங்கள் ஆர்டர் போடுறீங்க, அந்த பார்சல் கூட வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த நம்பர் எடுத்து கூட ஃபோன் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த டெலிவரி பண்ணுறவங்களும் கூட உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அவங்க மூலமாக வேறு யாராவது நம்பர் எடுத்து பேசுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிந்து வச்சுக்கோங்க. ரொம்பவே கவனமாக இருங்க. நம்ம தான் கவனமாக காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலையையும் நம்ம மாற்றிக்கிட்டு இப்போ இருக்கிற அப்டேட் வெர்ஷன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக க்ரோமில் வந்துடுது. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க, எங்கள்கிட்டயே போடுறீங்க, இல்லை வெளியிலே எங்கேயோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்குறீங்க. அந்த கொரியர் சர்வீஸ் உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து எங்கே இருக்குது, உங்களுக்கு அதுக்கு போகிற தூரமாக, ஒரு பைக்கில் கூட ஒரு போகிற தூரமாக கூட இருக்கலாம். மெயினில் சிட்டியில் இருக்கிறவங்களும் ப்ராப்ளம் இல்லை, பக்கத்துலேயே இருக்கும். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் மெயினாக சொல்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட ஒருத்தவங்க வாங்கினாங்க,
அவங்க கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்குறதுக்குள்ளே ஃபோன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்கு, சிக்னல் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, அவங்க சொல்லாமே அவங்க ஒரு கடையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா உங்கள் வீடு ரொம்ப உள்ள தூரமாக இருக்கிறனால கடையிலேயே கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பி சிக்னல் ரீச் ஆனதுக்கப்புறமா கடையில் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போது நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு யாராக இருந்தாலுமே அவங்க சைட்லேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு எங்கள் கொரியருக்காரவங்கள தான் தெரியும். உங்கள் நியர் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். அந்த நம்பரு இங்கே இருக்க எல்லாருமே க்ரோமில் வந்துடும். அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு வர அந்த கொரியர் கொண்டு வந்து தருவார் பார்த்தீங்களா, அவர் நம்பரை கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் நாங்களும் உங்களுக்கு ட்ராக் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஏன் எனக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு தடவை எங்கிட்ட வேணால் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்றோம். இதுவே நீங்கள் வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்குறப்ப கூட ஃபோனை எடுக்கலை, ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த சேலைகள் இப்போ வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன கொரியர் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாது. எதுவுமே எல்லாமே அப்படி தான். ஒரு இடத்துல வாங்குறீங்க, இப்போ இது ஆன்லைனுங்கிறது நேரில் பார்த்து போகலாம், அது 1000 பிரச்சனை, அதில் ஏமாத்துறாங்க, அது வேறு. ஆன்லைனுங்கிறது யாருமே நமக்கு தெரியாது, முகமே தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்கிறோம், பரிவர்த்தனை பண்ணுறோம். அப்போது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். வாங்குனீங்களா, எங்கே வாங்குனீங்கனாலும் அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர், எங்கே ஷாப் வச்சுருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தப்பே கிடையாது. உங்கள்கிட்ட யார் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் நம்பி பண்ணணும். அதுவுமே நம்பிக்கையாக பண்ணணுமானா எனக்கு தெரியலை. வந்தால் தான் உங்களுக்கு அந்த நீங்கள் ஆர்டர் பண்ணது கரெக்டாக வந்தால் தான் நமக்கு அது அடுத்தது சொல்ல முடியும், இல்லைங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது தெரியாதவங்க கால் பண்ணி பணம் அனுப்புங்க, ஓடிபி அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க, நாங்கள் அனுப்புகிறோம், அதில் எனக்கு அனுப்புங்க, இல்லாட்டினா நான் உங்களை ஏதாவது பண்ணிடுவோன்னு எது சொன்னாலும் பயப்படாதீங்க. உடனே சுதாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணலாம். இந்த மாதிரி எங்களுக்கு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, உங்கள் பிள்ளைங்க யாருக்குனாலும் நீங்கள் சொல்லிடலாம். அவங்க அங்கேருந்து அதை பார்த்துப்பாங்க. எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து அவங்க அதை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.